ராகினி பயங்கர சந்தோஷமா ஸ்வீட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பசுபதி வராரு. இன்னைக்கு அவங்கலாம் வராங்க இல்லப்பா, அதனால நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. யாரு? அஜய்க்காகவா? ஆமாப்பா. அப்பா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐயோ வேண்டாம்மா வேண்டாம் அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அப்பா கொஞ்சம் கை கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. வாயில் வச்சோன்னே கத்துறாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு, ரொம்ப மோசமாவா இருக்கு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. நீ ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு. வாயில் வச்சு ஐயோ நல்லாவே இல்லைப்பா, அம்மா இந்த ஸ்வீட்லாம் கொடுத்துறாதம்மா, வந்தவங்க கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க, தயவு செய்து எடுத்துகிட்டு போய் அப்படி ஓரமாக கொட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. ஆமாப்பா சுத்தமாக நல்லாவே இல்லை. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க அஜய் அப்பா 2 பேருமே வராங்க. வந்தவொடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி உட்கார வைக்கிறாரு. அப்போ ராகினி கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பசுபதி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு அஜயோட அப்பா. ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் அந்த கல்யாணம்லாம் வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம், ராகினி நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கத்திட்டு இருந்தா. ஆனால் நான்லாம் ஒத்துக்கவே இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, என் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இதெல்லாம் என்னோட விருப்பம், உங்களோட விருப்பம்லாம் நான் எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அஜயோட அப்பா பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் அந்த காவேரி என்ன தெரியுமா சொல்கிறா, பசுபதி ரொம்ப கெட்டவன், நல்லவனே கிடையாது, அங்கே கண்டிப்பாக அந்த ராகினியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி கத்துறது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், நான் என்னோட முடிவில் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அஜயோட அப்பா பசுபதி கிட்ட சொல்றாரு. பசுபதி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இப்படிலாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் விஜய் ஒத்துக்கிட்டான். சரி பரவாயில்ல தம்பிக்குன்னு ஓகேன்னு இப்போ சொல்லிட்டான். ஆனால் அவன் தான் வேணான்னு சொல்லுவான்னு நினச்சேன். கடைசியில் அவன் சரின்னு சொல்லிட்டான். தாத்தா பாட்டிலாம் சொன்னாங்க இப்போ எதுக்கு கல்யாணம்னு, ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. இல்லை சின்ன பையனாக இருக்கான் இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. ஆமாம் இந்த வீடு இப்போ ஒரு 12 கோடி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இதோட விலை 25 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 4-5 வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பிடிச்சாலும் நல்லா புளியங்கொம்ப தான் பிடிச்சிருக்கான், நல்ல சொத்து இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக பார்த்துட்ருக்காரு. சரி மற்ற ஏற்பாடு எல்லாமே அதுக்கப்புறம் பேசிக்கலாம், சரி வாங்க நான் உங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. காவியரோட அம்மா எல்லாம் அப்பளம் எல்லாத்தையும் காய வச்சுருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜயோட தாத்தா வராரு. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் அப்பளம் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிம்மா எப்படி பண்ணுவீங்க? இல்லை இதெல்லாம் காய வச்சு பக்கத்தில் இருக்க கடையில் கொடுப்பேன், அவங்க விற்றா பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, எனக்கு கூட நிறைய சூப்பர் மார்க்கெட் தெரியும், எங்கள் சொந்தக்காரங்க கூட ஹோட்டல் வச்சுருக்காங்க, நான் அவங்ககிட்ட சொன்னால் நேராக வாங்கிப்பாங்க, நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தா கேட்குறாரு. நீங்கள் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவியரோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா சொல்கிறார், வீடு வேறு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம் நாங்கள் வீடு பார்த்துட்ருக்கோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே இருங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக பசுபதி உள்ளே வராரு. ஏய் நீ எங்கே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியோட அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் தான் இந்த வீட்டோட சம்பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த வீட்டு பையனுக்கு என்னோட பொண்ணை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது பாட்டிக்கு. ஏய் என்ன நீ காவியோட வாழ்க்கையை சும்மா விடவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பியா, ஏதாவது பண்ண உன்னை நானே சாகடிச்சிடுவேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. யார் நானா? காவேரி வேணான்னு சொல்லிட்டு விஜய்க்கு போய் 2ஆம் தரமாக என் பொண்ணை கொடுக்க போகிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே விஜயோட தம்பி அஜய் இருக்கான்ல, அவனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியுமே, நீ கேட்டவன், உனக்கு எப்படி பொண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்க போகுது, உங்களை சும்மாவே விட மாட்டேன்.